ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று இரண்யன் யுத்த படம். இப்படலம் 3ஆம் நாள் இரவு இரண்யன் யுத்தம் நடைபெற்றது. இரண்யனின் பண்புகள். இரண்யன் சூரவன்மனை நோக்கி கூறியன. சூரவன்மன் இரண்யனை நோக்கி சினந்து கூறியன. இரண்யன் போர்க்கோலம் அணிந்து போருக்கு செல்லல். நாரதர் வீரவாகுவிடம் கூறியது. வீரவாகுவின் போர்த்திறன். மாய வடிவம் கொண்டு இரண்யன் போரிடல். நீலன் இரண்யனின் மாய வடிவத்தை அழித்தல். இரண்யன் மாயமாய் மறைதல். கதிரவன் உதயமாதல் ஆகியவற்றை கூறுகிறது. சூரவன்மனின் 3ஆம் மகன் இரண்யனின் பண்புகள். அவன் 1000 வேதங்களை கற்றவன். மிகுதியான கேள்வி அறிவு உடையவன். அறச்செயல்களையும் நீதியையும் ஆய்ந்த அறிவும் உடையவன். கற்றவன். மாயை வஞ்சனையையும் அசுர மரபுக்குரியவாறு கற்றவன். அசுரர்களுள் போர்த்திறனும் பெற்றவன். முன்பு பூமியின் கீழ் உள்ள உலகங்களில் வாழ்ந்த அரக்கர்களை வென்று திரும்பியவன். 3 வலிமையான தலைகள் உடையவன். அவன் தந்தையே, நான் கூறுவதைக் கேட்பீராக என்று அன்புடன் பணிந்து வணங்கி கூற ஆரம்பித்தான். தேவர்களை நாம் சிறையில் வைத்தால் நம் செல்வம் அழியும். பல உயிர்கள் அழியும். பாவம் உயரும். சிவபெருமானின் திருவருளால் தவத்தால் பெற்றவை தீய செயலால் அழிக்க முயலலாமோ? சிறுமியான செயலால் நம் நன்மையும் கெடும். சிவபெருமானின் கட்டளைக்கு மாறுபட்டால் உயிர் பெற்று வலிமையுடன் வாழ முடியுமோ? மன்மதனை அழித்தவர், திருப்புறத்தை அழித்தவர், மார்க்கண்டேயருக்காக யமனை காலில் உதைத்தவர், பார்க்கடலில் விஷம் வந்தபோது தான் உண்டு காத்தவர், பிரம்மாவின் ஒரு தலையை தன் நகத்தால் கிள்ளி எறிந்தவர், பத்ரரை கொண்டு நரசிம்ஹத்தை அடக்கியவர், இந்திரனின் ஆணவத்தை அழித்தும் பல அசுரர்களை அழித்ததையும் தாங்கள் அறியாததா? தாருகாவன முனிவர்களின் கர்வத்தை அடக்கினார். சிவபெருமான் தண்டனைகள் தந்தால் அதை மாற்றல் அரிது. ஆதலால் தந்தையே, சிவபெருமானை அடைந்தவர்கள் உய்வு பெறுவர். அல்லாதவர் அழிவது உறுதி. உயிர் பிழைத்தல் அரிது. வேத நூல் முறைப்படி வாழ்ந்தால் குற்றமின்றி வாழலாம். பகுத்தறிவீராக. உங்களுக்கு வரத்தை தர வல்லமை உடையவர், அதனை நீக்கவும் வல்லமை உடையவர். எனவே அவர் மைந்தரிடம் போர் புரிய வேண்டாம். வெற்றி உண்டாகாது. சிறு வயதில் முருகன் கடலையும் மலையையும் மாற்றினார். அப்போது அவரிடம் தேவர்கள் போரிட்ட போது அனைவர் உயிர் இழந்தனர். பிறகு உயிர் பெற்றெழச் செய்தான் என்று கூறுவர். விஸ்வரூப தரிசனம் காட்டியவன். பிரம்மாவை சிறையில் இட்டவன். தாரகனையும் கிரௌஞ்ச மலையையும் அழித்தவன். முருகனை இகழாதே, பெரியவன் என்பதை அறிவாயாக. 6 முகங்கள் உடையவன். காங்கேயன், கார்த்திகேயன், மாலோன் மருகன், தேவசேனாபதி என்றெல்லாம் அழைப்பர். 12 தோள்களை உடையவன். பானுகோபனால் கடலில் மூழ்கப்பட்டவர்களை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்ய யாரால் முடியும்? சிந்திப்பாயாக. வேலையும் முருகனையும் பணிவதே நமக்கு நல்லது என்றெல்லாம் பலவாறாக விளக்கி கூறினான் இரண்யன். கருணையால் நம்மை கொல்லாமல் இருக்கின்றான். தந்தையே, முருகன் நம்முன் வந்து போரிடுவதற்குள் தேவர்களை சிறையிலிருந்து விட்டு விடுங்கள். நம் குறையை பொறுத்தருள்வார். நாமும் உய்வு பெறலாம் என்றான் இரண்யன். இதை கேட்டதும் சூரவன்மனுக்கு அளவில்லாத சினம் வந்தது. உனக்கு இதை சொன்னவன் யார்? அவனை முதலில் கொல்வேன் என்றான். நான் பெற்றுள்ள வரத்தை நீ அறியவில்லை. மகனே, நீ உன் வலிமையை இழந்தாய். அசுர நெறியை மறந்தாய். அஞ்சுகிறாய். உன்னை யமலோகம் அனுப்புவேன் என்றான் சூரவன்மன். நம் எண்ணத்தை கேட்கவில்லை. இவன் இறப்பது திண்ணம். இவ்வுலகில் ஊழின் வலிமையை வெல்லும் வல்லமை உடையவர் யார் என்று நினைத்தான்.
இவன் இறுதி காலம் நெருங்கி வந்துள்ளது. நல்லறிவினால் பயன் எதுவும் இல்லை. உடன் தந்தையின் காலில் விழுந்து வணங்கி சினத்தை தவிர்த்து நீ கூறிய சூளுரைகளை நான் முடிப்பேன் என்றான். நான் உன் மகன், பகைவர்களுக்கு அஞ்சுவேனோ எனக் கூறி அனுமதி பெற்று போர்க்கோலம் பூண்டு பல வகை படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு படைகள் சூழ யமன் என்ற வெற்றி தரும் வில்லை எடுத்துக்கொண்டு சர்வ அலங்காரத்துடன் சிங்கங்கள் பிணைக்கப்பட்ட தேரில் ஏறி போர்க்களத்திற்கு புறப்பட்டான். வாத்திய ஒலிகள் இடிபோல் ஒலித்தன. 4 திசைகளிலும் 1000 வெள்ளம் என்னும் வகையில் அசுரப்படை சென்றனர். பூதப்படைகளை சூழ்ந்து எதிர்த்து போரிட்டனர். வீரபாகு தேவரிடம் நாரத முனிவர், இவன் சூரபன்மனின் 3வது மகன் இரண்யன். வருணன், இந்திரன், குபேரன், யமன் என்னும் வலிமையான படைக்கலன்களை வைத்துள்ளான் என்றார். வீரபாகு தேவர் 4 திசைகளிலும் படைகளை அனுப்பி தான் இரண்யன் முன்பு சென்றார். அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி போரிட்டார். இருவரும் வில்லால் பல அம்பு மழைகளை பொழிந்தனர். கடும்போர் புரிந்தனர். கண்கள் இமைக்கும் நேரத்தில் பூதகணத்தினரை இரண்யன் கொன்றான். விடம் போல வந்தான். பூதப்படை அஞ்சி ஓடியது. நீலன் என்ற படைத்தலைவன் வந்து இரண்யனுடன் போர் புரிந்தான். நீலன் தேர், சிங்கங்கள், பாகன் அனைத்தையும் அழித்தான். இரண்யன் மேல் பாய்ந்தான். இந்திரனின் வஜ்ராயுதம் போல் பாய்ந்தான். நீலனின் அடியால் என்ன செய்வதென்று தெரியாமல் மாயையினால் மறைய மந்திரத்தை நினைத்தான். நீலன் மாய வடிவத்தை அடித்து அழித்தான். நீலன் மாயையால் போரிட்டதை ரசித்துப் பார்த்த பின் மாய செயல் நன்றாக உள்ளது எனக் கூற அவன் மிக வலிமையுடன் மார்பில் அடித்து ரணத்தை ஏற்படுத்தி கலைத்து இழைத்தான். வீரபாகு தேவர் இதனை அறிந்து அங்கு வந்து அறிவுக்கணையை பயன்படுத்தி அவனின் நெருப்புக்கணையை அழித்தார். மாயை அகன்றது. வீரபாகு தேவர் அனைத்து படைக்கலன்களையும் அழித்தார். இரண்யன் தன் மனத்தில் எண்ணலானான், வீரபாகுவினால் நாம் மட்டும் அழியப் போவதில்லை, தந்தையும் அழிவார். ஈமக்கடன்களை யார் செய்வர்? உறவினர்களும் அழிவர். பழியே வரும் என்று நினைத்து மீன் வடிவம் கொண்டு தன் உயிரை பாதுகாப்பது நம் கடமை என எண்ணி தெய்வ மந்திரத்தை எண்ணி அருவமாகி கடலுக்குள் மின்னல் போன்று மீன் வடிவில் சென்று மறைந்தான். வீரமகேந்திரவும் செல்லவில்லை. இனி நடைபெறுவதைக் காண்போம் எனக் கருதி அங்கேயே கடலடியில் இருக்கலானான். இதை ஒற்றர்கள் கண்டு காலை கதிரவன் வந்தவுடன் சூரபன்மனிடம் கூறினர். இரண்யன் மீன் வடிவில் கடலுக்கு சென்று மறைந்தான் எனக் கேள்விப்பட்டதும் சூரபன்மன் மனம் குன்றி வெட்கம் அடைந்து கடுமையான கோபம் கொண்டு மௌனமாக வருத்தத்துடன் இருந்தான். அப்போது அங்கு 2ஆம் மகன் அக்னிமுகாசுரன் வந்தான் எனக் கூறி இரண்யன் யுத்தபடலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அக்னிமுகாசுரன் வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.